முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் சிலர் கூட இந்த டைம் பீரியடில் ஏற்பட்டுருக்க மனஸ்தாபத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கவே வேண்டாம். அவங்கக்கிட்ட அதை ப்ரூவ் பண்ணுறத விட நீங்கள் உங்களோட மன அமைதி தான் முக்கியம்னு மௌனமாக இருக்கிறது தான் ரொம்ப பரவாயில்ல. நீங்கள் அழகான வானவில் மாதிரி உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய தகுதி இப்போதைக்கு அவங்கக்கிட்ட இல்லை. பட் நீங்கள் எப்போ தேவையோ தேடி வருவாங்க. முருகனோட அருள் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் முருகனை வேண்டுறீங்க, அவர் நீங்கள் கவனிக்கலன்னா நினைக்காதீங்க, உங்கள் கூடயே கவனிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்கள் தேவையான நேரத்தில் தேடப்பட்டு வர்றப்போ உங்களுக்கு அதோட அர்த்தம் புரிய வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவும் மனசில் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களோட மன அமைதிக்கும் தைரியத்துக்கும் இந்த சின்ன மந்திரத்தை எத்தனை தடவை வேணாலும் எப்போ வேணாலும் முருகனை நினச்சி சொல்லுங்கள். உங்கள் கூட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மந்திரம் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். முருகனோட அருள் கூடவே இருக்கும். ஓம் முருகா.